ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் ஒரு விசை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான டாப்பிக்கை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பல நேரங்களில் நம்மளுக்கு இந்த கேள்வி எல்லாருக்குமே வரும். இந்த சூழ்நிலையில் நம்ம பல செய்திகளை கேட்டு பல நேரங்களில் பல சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்போம், பல ஐக்கியத்தில் நம்ம இணைஞ்சிருப்போம். ஆனால் நம்மளோட வாழ்க்கையில் சில காலகட்டங்களில் சில சூழ்நிலைகளில் ஆண்டவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருன்ற கேள்வி நம்ம எல்லோருக்குமே அடிக்கடி வந்து போகிற கேள்வி. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நம்ம மாம்சத்தில் சில நேரங்களில் சில யோசனைகள் நம்மளுக்கு வரும், சில நம்ம திட்டங்களை நம்ம வகுத்து ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிடுவோம். இதில் இது நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருன்றது எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வாட் இஸ் காட் டூயிங்? இந்த சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணிகிட்டு இருக்கார்? அவர் எல்லாரோட வாழ்க்கையிலையும் எப்பவும் ஒரே ஒன்று தான், திரும்பவும் அவர் ஒரே ஒரு விஷயத்தில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கார். அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் எல்லா இருளான பகுதியில் நம்மளுக்கு கிடைச்சிரும். என்ன ஆண்டவர் பண்ணிகிட்டு இருக்காருன்னா, நம்ம ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தில் தான் அவர் வேலை செஞ்சிட்ருக்கிறார். ஏன்னா இப்போ நீங்கள் பல வாக்குத்தத்தங்கள் நம்மளுக்கு வரும், இன்னும் சில ஜென்ரிக்காக இந்த நியூ இயர் அன்னைக்கெல்லாம் நிறைய வாக்குத்தத்தங்களை நம்ம கேட்போம். என்ன வாக்குத்தத்தம்னா, ஆண்டவர் மறுபடியும் ஒரு விசை வானத்தையும் பூமியும் அசைக்கிறாருன்னு வரும். ஆண்டவர் இந்த மாதிரி யுத்தங்கள்னா 2 நாட்டுகளுக்கு, இப்போ ரஷ்யா உக்ரைன் வார் வருது, இப்படி ஏதாவது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு செய்தியை நம்மளுக்கு கேட்டாலும் ஆண்டவர் அதில் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, நமக்கு முதல்ல அந்த நியூஸ் நம்ம கேட்ட உடனே நம்மளுக்கு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன வேணாலும், இப்போ வானத்தையும் பூமியுமே அசைச்சாலுமே நம்மளுக்கு என்ன நடக்கும்? முதல்ல நம்மளோட இருதயத்துல தான் ஒரு ஷேக் ஆகும். எவ்வளோ அதிர்ச்சியான செய்தியா இருந்தாலும் சரி, எவ்வளோ நல்ல செய்தியா இருந்தாலும் முதல்ல இருதயத்துல தான் ஒரு ஷேக்கும் ஒரு நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியோ பதட்டமோ எதுவா இருந்தாலும் இருதயத்துல தான் அது முதல்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அங்கதான் ஆண்டவர் எப்பவுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் நீங்க புதிய ஏற்பாட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல ஆண்டவர் இருதயத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. அதாவது, உன் பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயே தான் உன் இருதயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், இப்படி எல்லா இடத்துலையுமே இருதயத்தை ரொம்ப ஆண்டவர் நிறைய முக்கியத்துவப்படுத்தி பேசியிருப்பார். இன்னொரு இடத்துல கூட ஒரு உவமையா சொல்லியிருப்பார், விதைக்க ஒருவன் புறப்பட்டான். அதுல பார்த்தீங்கன்னா விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, கற்பாறையின் மேல் முள்ளுள்ள இடங்களில் அந்த விதைகள் 30, 60, 100 பலன் தந்தது. இதுல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவரு சொல்லுவார், இந்த விதை அப்படின்றது அவருடைய வார்த்தை, நிலம்ன்றது ஹார்ட்டை தான் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். அதாவது 30, 60, 100, அதாவது ஒவ்வொரு விதமான பலனை அது கொடுத்தாலும் விதை ஒண்ணுதான். அதுல வார்த்தை ஒரே வார்த்தை தான். அந்த நிலங்கள் தான் அதனுடைய பலனை வெவ்வேறு விதத்துல ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஒரே விதை ஒரு இடத்துல 30, இன்னொரு இடத்துல 60, இன்னொரு இடத்துல 100 அப்படிங்கும்போது நம்ம பல நேரங்களில் நினைப்போம், ஆண்டவர் பார்ஷியாலிட்டியா இருக்கிறாரோ, அவங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, இவங்களுக்கு நல்ல ஆண்டவர், நானும் ஆண்டவரை தேடுறேனே அப்படின்னா, எங்க ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் போய் ரீச் ஆகுது. ஆனா நீ ஹார்ட்ல எந்த அளவுக்கு ஆண்டவர் அறிந்து ஆண்டவர் ஒர்க் பண்ணதை நீ அவருடைய அன்பையும் அவருடைய நடத்துதலையும் புரிந்திருக்கீங்களோ, அவ்வளவு 30, 60, 100 அது வெளிப்படும். அதனால நம்ம இருதயத்துல ஆண்டவர் வேலை செய்யறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம அறிந்து கொண்டிருப்பது. ஏன்னா ஆண்டவர் அந்த ஒரு விஷயத்துல தான் ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க ஆண்டவரோட அன்பை நீங்க அந்த இருதயத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நம்ம பதட்டத்திலேயோ ஒரு பரபரப்புலையோ இல்லாம இளைப்பாறுதல்ல நம்ம பிரவேசிக்கவும் முடியும், இளைப்பாறுதல்ல எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். ஆண்டவர் எந்த சூழ்நிலையில நம்ம எவ்வளவு மோசமான, எவ்வளவு ஒரு மாதிரி, அதாவது உலகமே இவனை பாவி, இவன் ரொம்ப மோசமானவன் சொன்னாலும் நீ எந்த நிலைமையில இருக்கியோ அதே நிலைமையில ஆண்டவர் முழுவதுமா நேசிப்பார் உங்களை. அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க அதாவது ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை நேசிப்பார். ஆனா நீங்க அவர் நேசிக்கும் போது அவர் எந்த சூழ்நிலையில இருந்து நேசிக்கிறாரோ, அவர் நேசிக்கிறத நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா அதே சூழ்நிலையில இருக்க மாட்டீங்க. அவர் எந்த சூழ்நிலையில இறங்கி நேசிப்பாரு, ஆனா நீங்க அதை அறிந்து கொண்டீங்கன்னா நீங்க அதே சூழ்நிலையில இருக்க மாட்டீங்க. இன்னும் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நீங்க கெட்ட குமாரன் கதையை எடுத்து பாத்தீங்கன்னா, அவன் ஆண்டவர் அந்த அப்பாவோட அன்பை புரிஞ்சுக்காம அவன் என்ன பண்ணுவான்னா, ஆஸ்தியெல்லாம் பிரிச்சு அவன் தூர தேசத்துக்கு போயிடுவான்.
அப்புறம் என்ன நடந்தது அந்த கதை ஃபுல்லா தெரியும். அவன் வந்து பண்ணி தவிடு வரைக்கும் சாப்பிட போயிருவான். அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது அவன் வந்து அந்த வீட்ல வந்து ஒரு வேலைக்காரனா வந்து ஜாயின் பண்ணிடலான்னு தான் வருவான். அப்பா எப்படியாவது நான் கன்ஃபஸ் பண்ணி அப்பா கிட்ட நம்ம மன்னிப்பு பெற்றுக்கொண்டு நம்ம அந்த வீட்டுக்குள்ள வரலாம். ஆனா அப்பா அவனை பார்த்த உடனே அவன் கன்ஃபஸ் எல்லாம் அவனுக்கு அப்பா வந்து வெயிட் பண்ண மாட்டாரு. இல்ல அவனுக்கு ஒரு லெசனை சொல்லிக் கொடுக்கணும். அவனை வந்து நம்ம வந்து இன்னும் நல்ல அவனுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணணும். அவர் பார்த்த உடனே அவர் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அவனுக்கு உடனே வீட்டுக்கு போய் அவனுக்கு கண்ணுக்குட்டி அடிச்சு அவனுக்கு புதிய ட்ரெஸ் மோதிரம் இதெல்லாம் கொடுத்து அவரோட அன்பை அவன் வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் அவன் எந்த சூழ்நிலையில இருந்தானோ அதை பத்தி யோசிக்காம அவர் அன்பை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் இவன் நிலைமையே மாறிடுச்சு. எப்படி நிலைமை மாறிடுச்சுன்னா இதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க, அடுத்த நாள் அவனுக்கு ஒரு 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 வேலை திரும்பவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி கிடைச்சதுன்னா அவன் போவானா? கண்டிப்பா அவன் கட்டாயத்தின் பேர்லயோ இல்ல பயத்திலேயோ அவன் வந்து அந்த வீட்டுல இருக்க மாட்டான். அவன் அவங்க அப்பாவோட அன்பை புரிஞ்சனாலேயே அவன் அதை வந்து அதாவது எவ்வளோ பெரிய சிற்றின்பம் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வெளியில அவனை வந்து அட்ராக்ட் பண்ணாலும் அவனுக்கு தெரியும் ஆண்டவரோட அன்புல இருக்கிற பேரின்பத்தை அவன் ருசிச்சதுனால அவன் அந்த இடத்த விட்டு திரும்ப போக மாட்டான். அதனால நீங்க ஆண்டவருடைய அன்பை நீங்க இருதயத்துல அறிந்து கொண்டா மட்டும்தான் இந்த மாற்றத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இது வந்து இது இது வந்து நீங்க எல்லாருக்கிட்டையும் இந்த அன்பை பத்தி நீங்க பேசுனீங்க அப்படின்னா எல்லாராலையும் இதை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி மற்றவங்க எப்படி அன்பு செலுத்துறாங்களோ அந்த மாதிரி ஆண்டவருடைய அன்பு இருக்காது. ஆண்டவருடைய அன்பை நீங்க எடுத்து சிலுவையில பாத்தீங்கன்னா அவர் வந்து எல்லாருமே எப்படி ஆண்டவரை ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. மற்ற மதங்கள்ல இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே அவர் வந்து இப்போ ஏதாவது தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்துவோம் அப்படின்றதுதான் எல்லா மதத்திலையும் அந்தந்த சாமிகளுக்கு அவங்க வச்சிருக்கிற கோட்பாடு கொள்கை. ஆனா இங்க நம்ம சிலுவையில பாத்தீங்கன்னா இந்த சாமி எல்லாரும் குத்துவாங்க. ஆனா இவர் என்ன சொல்லுவாருன்னா, பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். இவர் அந்த இடத்துல இருந்து இவங்களை மன்னிக்க தான் செய்வாரு. இந்த 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 அன்பை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும்னா இது வந்து ஒரு ஒரு லாஜிக்கலாவே இருக்காது. அதாவது பவுல் வந்து 1 கொரிந்தியர் 1 எழுதியிருப்பாரு, சிலுவை பற்றினதான உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம் போல இருக்கிறது. அதுக்கு அடுத்த 2 வசனம் கழிச்சு அவர் எழுதியிருப்பாரு. என்ன எழுதியிருப்பாருன்னா, இது வந்து யூதர்களுக்கு வந்து இடரலாயும் கிரேக்கர்களுக்கு வந்து பைத்தியமாயும் இருக்கிறதுன்னு எழுதியிருப்பாரு. ஏன் அவர் அப்படி எழுதியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, யூதர்களுக்கு வந்து இவர் ஆண்டவர் வந்து நிறைய நீங்க மத்தேயு மார்க் லூக்காலாம் எழுதி பாத்தீங்கன்னா எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அதுல நிறைய இதை பிரேக் பண்ணியிருப்பாரு. ஆண்டவர் வந்து பழைய நியாயப்பிரமாணத்துல என்ன சொல்லியிருந்தாருன்றது புரியாம இவங்க பண்ணது, ஓய்வு நாள்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இவர் என்ன பண்ணாரு, பலியை நிப்பாட்டினது, இது எல்லாமே வந்து ஒரு சிஸ்டத்தை பிரேக் பண்ணனால யூதர்களுக்கு இது இடர்ல ஏற்படுத்துச்சு. ஆனா கிரேக்கர்களுக்கு பைத்தியமா இருந்தது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க கிரேக்கர்கள் தான் நம்ம இப்ப நிறைய பேர் இருக்காங்க. என்னன்னா கிரேக்கர்களுக்கு வந்து ரொம்ப லாஜிக்கல் மைண்ட் இருக்கும். லாஜிக்கல் மைண்ட்னா கிரேக்கர்கள் வந்து பயங்கரமான ஞானவான்களா திகழ்ந்தாங்க அந்த காலகட்டத்துல. ஏன்னா இந்த கிரேக்கர்கள்ல இருந்து வந்தவங்க தான் சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, இவங்கெல்லாம் எப்படின்னா ரொம்ப லாஜிக்கல் மைண்டா அவங்களோட கோட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா இப்பவும் கோட்டபிள் கோட்ஸ்ல பயங்கரமா கோட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட லாஜிக்கல் மைண்ட்ல பாத்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து பைத்தியமா இருந்தது. அதாவது ஒரு தப்பு பண்ணா அது தண்டிக்கிறவர் தான் கடவுள். அதை வந்து அதுதான் அவருடைய நீதி நியாயம்னு பார்த்தா இங்க வந்து ஆண்டவர் எப்படி பண்றாருன்னா அவருடைய அன்பை எல்லா சூழ்நிலையிலும் காட்டுறது வந்து அவங்களுக்கு வந்து பைத்தியமா இருந்தது. இப்படி ஒருத்தர் வந்து இருக்காருன்னா அவர் ஒரு கடவுளா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு. நீங்க இந்த லாஜிக்கல் மைண்டோட நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்குனீங்கன்னா இங்க ஆண்டவர் வித்தியாசமாவே தென்படுவார். இதுதான் அதாவது இங்க சிலுவையில பெரிய நற்செய்தியே சுவிசேஷம்ன்றது என்னன்னா, நீங்க வந்து ரொம்ப ரொம்ப அதாவது லாஜிக்கல் மைண்டை எடுத்து வச்சுட்டு அவரை கண்ணை மூட்டு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கையும் சரி, நீங்க நம்புற பொய்கள்ல இருந்து எல்லாவற்றிலும் ஒரு நிஜத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியும். அதாவது இப்போ அந்த கிரேக்கர்களோட நீங்க லாஜிக்கல் மைண்ட்ல யோசிச்சீங்கன்னா 5 அப்போ 2 மீன் வந்து 5000 பேருக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க அவங்க யோசிச்சு பார்த்தா அது நடக்குமா? நடக்காது. அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா அது நடக்காதுதான். ஆனா ஆண்டவர் லாஜிக்கல் மைண்ட்ல ஆபரேட் பண்றது இல்லை. நீங்க ஆண்டவரை விசுவாசிச்சீங்கன்னா ஆண்டவர் 5 அப்ப 2 மீனா ஆண்டவரோட நம்ம எந்த அளவுக்கு அவருடைய அன்பை நம்ம ஹார்ட்ல புரிஞ்சு அதன்படி நடக்கிறோமோ சூழ்நிலைகளோ நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு என்ன கையில இருக்கு, எது நம்ம கிட்ட முடியும், இதெல்லாம் தாண்டி நம்மளால விசுவாசிக்க முடியும். அப்படி விசுவாசிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா
ஆபிரகாமுக்கு வந்து நீங்க பழைய ஏற்பாட்டுல நீங்க பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து கோபமாவே தெரியிற மாதிரி இருக்கும். அதாவது அவர் வந்து சில நேரங்கள்ல அதை படிச்சுட்டு தான் சவுல் கூட சபையெல்லாம் துன்பப்படுத்திட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த நாலேஜ் எங்க இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் அப்படி தெரிஞ்ச மாதிரி அவனுக்கு தெரிஞ்சது. இப்ப நம்ம படிச்சாலும் அப்படிதான் இருக்கும். என்னன்னா அந்த காலகட்டத்துல அவங்கவுங்க லாங்குவேஜ்ல அவர் இறங்கி பேசியிருப்பாரே தவிர அவரோட உண்மையான அன்பை நீங்க பார்க்கணும்னா அதுக்குதான் அவர் வந்து வெளியரங்கமான கோலத்துல வந்து சிலுவையில தொங்கினாரு. இப்ப இந்த சிலுவையில நீங்க அவர் வெளியரங்கமான கோலத்துல நீங்க பார்க்கும்போது பார்த்தா, அதாவது நீங்க பழைய ஏற்பாட்டுல 2 விஷயத்த நான் கோட் பண்ணி முடிச்சிடுறேன். அதாவது ஒண்ணு வந்து ஒரு இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வந்து இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் வந்து பயங்கரமா கடிச்சு துன்பப்படுத்திட்டு இருக்கும்போது மோசே வந்து ஒரு வெண்கல சர்ப்பத்தை எடுத்து மேல தூக்கி காட்டுவான். இதை நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிழைப்பீர்கள். இது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல நீங்க இருக்கீங்கன்னா உங்களை ஒரு சர்ப்பம் கடிச்சிட்டு இருக்கு. அவர் வந்து இந்த இந்த அவர் தூக்கி பிடிச்ச இந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்க சொன்னா உங்களுக்கு அது லாஜிக்கலா இருக்குமா? ஒண்ணு அந்த சர்ப்பத்தை அடிச்சு கொண்டு இருக்கணும், இல்ல வேற ஏதாவது ரெமெடி சொல்லி இருக்கணுமே தவிர இவர் அங்க வந்து பாருன்னா பாதி பேர் பார்த்திருக்க மாட்டான். அப்படி பார்த்தாலும் அங்க என்ன எடுத்து வச்சிருக்காருன்னா இவனை எது கடிக்குதோ அதைத்தான் அவர் எடுத்து தூக்கி ஒரு வெண்கல சர்ப்பமா ஒரு சொரூபமா காட்டுறாரு. இது வந்து லாஜிக்கலாவே இருக்காது. ஆனா யாரெல்லாம் அதை பார்த்தாங்களோ அவர்கள் எல்லாம் பிழைத்தார்கள் இருக்கும். இதுதான் வந்து சிலுவையில் அவர் பண்றாரு. என்னன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட வந்து நெருங்கணும்னு பார்த்தா ஆண்டவருக்கு வந்து நம்மளுக்கு விரும்புற மாதிரி ஒரு ரூபமும் இல்ல. அவருக்கு அவர் நீங்க ஒரு வெட்கத்திலேயோ ஒரு 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 கஷ்டத்திலேயோ ஒரு சிக்னஸ்லயோ போகணும்னு பார்த்து சிலுவையை பார்த்தீங்கன்னா நமக்காக தான் அவர் எல்லாத்தையுமே அங்க சுமக்கிறாரு. அதை நீங்க பாத்தீங்கன்னா சிலுவையை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சுகம் கிடைக்கும். அப்படின்னா நீங்க சிலுவையில வந்து பாத்தீங்கன்னா அவரே வந்து விரும்பப்படும் ரூபத்தில் இல்லாத மாதிரி தெரியும். ஆனா நீங்க அந்த சிலுவையை பத்தி நான் இதுக்கு முன்னாடியே நிறைய எபிசோட்ல எல்லாம் பேசியிருப்பேன். உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா அதை எடுத்து கோத்ரூ பண்ணி பாருங்க. அந்த சிலுவையை பத்தி நான் நிறைய ஷேர் பண்ணியிருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் நீங்க அந்த சிலுவையை பார்த்தாலே உங்களுக்கு வந்து அதுல இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற சிக்னஸ் ஹீல் ஆயிரும். நீங்க எங்கெல்லாம் வெட்கப்படுகிற சூழ்நிலையில இருக்கீங்களோ அந்த வெட்கம் எல்லாம் நீங்க வந்து ஆண்டவர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். இந்த காரியங்கள் எல்லாம் இந்த சிலுவையை நீங்க ஏறெடுத்து பார்த்தாலே நடக்கும் அப்படின்றது வந்து கிரேக்கர்களுக்கு பைத்தியமா இருக்கும். ஏன் கிரேக்கர்களுக்கு இப்ப இருக்கிற பலருக்குமே அது பைத்தியமா தான் இருக்கு. ஆனா நீங்க அதை யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்களுக்கெல்லாம் எப்படி அங்க வந்து அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்தவங்க எல்லாம் பிழைத்தாங்க. யாருக்குமே அந்த விஷயம் அந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தின் விஷயம் யாரையும் அந்த பார்த்தவர்களை பாதிப்புக்குள்ளாக ஏற்படுத்தல அப்படின்றது உங்களோட வாழ்க்கையிலே அது நடக்கும். அதே மாதிரி ஆபிரகாமுக்கு பாத்தீங்கன்னா நீங்க பல நேரங்கள்ல ஆண்டவர் பாத்தீங்கன்னா நீங்க அவருடைய ஒரே பேரான ஈசாக்க வந்து அவர் வந்து பலியா கேட்பாரு. இப்படிதான் அந்த ஸ்டோரி அங்க நரேட் பண்ணிருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு பார்த்தா என்னடா இவரு ஆண்டவர் வந்து இப்படியெல்லாம் கேட்பாரா அப்படின்னா ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அவன் எடுத்துட்டு போறான் அப்படின்னா அதுல நீங்க ஹிஸ்டரியில எடுத்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து ஆபிரகாமுடைய ஆண்டவர் சொல்லுவாரு உன்னுடைய சொந்த வீட்டையும் ஜனங்களையும் விட்டு வெளியே வா அப்படின்பாரு. ஏன் அப்படின்னா அவனோட ஃபேமிலியில எல்லாமே பாத்தீங்கன்னா சொரூபங்களையும் வேற வேற தெய்வங்களையும் அந்த அஸ்ரோத்து இந்த பாகால் இந்த மாதிரி பல தெய்வங்களை வழிபடுறவங்களா தான் இருந்தாங்க. அந்த தெய்வங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா நரபலியா அது முதல் குழந்தைய வந்து அது நரபலியா அது வந்து வாங்கிக்கிட்டு இருந்தது. அந்த காலகட்டத்துல இருந்து வந்ததுனாலதான் ஆண்டவர் வந்து அதனாலதான் அவனை வெளியில கொண்டு வந்து ஈசாக்க கொடுப்பாரு. ஏன்னா ஈசாக்கு அந்த சூழ்நிலையில வளரக்கூடாதுன்றதுல அவர் ஆண்டவர் கவனமா இருந்தாரு. இப்போ இதே மைண்ட் செட் அவனுக்குள்ள ஒரு சப்கான்சியஸ் மைண்ட்ல ஆபிரகாமுக்கு இருந்துட்டு இருந்திருக்கும். ஏன்னா அவன் வந்து எப்பவுமே கடவுள்னா ஒரு தேவன்னா ஒரு முதல் குழந்தைய கேட்பாரு, அதனால இவரும் ஈசாக்க கேட்கிறாருன்னு சொல்லிட்டு தான் எடுத்துட்டு போறான். அங்க போய் அவன் வந்து பலியா செலுத்துறதுக்கு அவன் வந்து போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நிறுத்துறாரு, பிள்ளையாண்டான் மேல் கைய போடாதுன்னு. அங்க அவர் என்ன ரிவீல் பண்றாருன்னா நீ வந்து நான் இந்த தேவன் வந்து உங்ககிட்ட இருந்து பலிய வாங்குறவர் இல்ல, அவர் கொடுக்கிறவரு. நீ இவனை பலியா கொடுக்காத. அங்க பாரு ஒரு ஆடு ஒண்ணு அங்க இருக்கு, அந்த ஆட்டை பலியா கொடு. அதுதான் நான் உங்களுக்காக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டின்றத ஒரு நிஜத்துக்கான நிழலா அதை காமிச்சிருப்பாரு. இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஆண்டவர் வந்து எப்படி செயல்படுறாரு. ஏன்னா அவனோட லாங்குவேஜ் அங்க வந்து அவனோட மைண்ட் செட் அவர் பிரேக் பண்ண வேண்டிய இருந்தது. இல்லாட்டி அவன் என்ன நினைச்சிருப்பாருன்னா ஓகே எல்லா தெய்வங்களும் இவரும் பலி கேட்கிறார் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும்ன்றது தான் ஆண்டவர் அந்த இடத்துல பிரேக் பண்ணி இல்ல நான் வந்து வாங்குறவர் கிடையாது, கொடுக்கிறவன், நான் என் ஜீவனையே கொடுக்கிறவன் அப்படின்றத அங்க வந்து ரிவீல் பண்ணாரு. ஏன்னா பல இடங்கள்ல ஆண்டவர் வந்து பலி வாங்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அது வந்து பலி அவர் வாங்கல. அதையும் நான் முன்னாடியே பேசியிருப்பேன். அவர் பலிக்காக வந்து அங்க வந்து பலியை அவர் வந்து சிலர் சொல்லுவாங்க இந்த பாவ
நிவாரண பலி, அதுதான் பாவத்துக்கு ஒரு கொடுக்கப்பட்ட பலின்ற மாதிரி பல நேரங்கள்ல ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அங்க ஏதோ ஒரு மாதிரி ரத்தத்தை விரும்புற மாதிரி தெரியும். அது ஆண்டவர் ரத்தத்தை விரும்பல. நீங்க அதை நீங்க லேவிய ராகத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு இடத்துல ஆண்டவர் நீங்க புறாவை கொண்டு வா, இல்ல ஆட்டுக்குட்டியை கொண்டு வா, அப்படி வரிசையா சொல்லிட்டு இருக்கும்போது எப்பா மாவு கொண்டு வா அப்படிம்பாரு. நீங்க உன்னால எதுவுமே கொடுக்க முடியலன்னா மாவு கொண்டு வா அப்படின்னு இருப்பாரு. நீங்க அதை எடுத்து படிச்சு பார்த்தா மாவுல என்ன ரத்தம் இருக்குது? ஏன் அப்படின்னா அதுல அவருடைய இருதயத்தை நீங்க ஆண்டவர், நான் முன்னாடியே சொன்னேன், இதுல எந்த லென்ஸ்ல நீங்க பைபிளை படிக்கணும், அப்படி நீங்க படிச்சீங்கன்னா தான் அது எந்த சூழ்நிலையில எந்த லாங்குவேஜுக்காக அவர் இறங்கி அந்த பலிகளை எல்லாம் உங்ககிட்ட ஆண்டவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அப்படின்றது உங்களுக்கு அப்பதான் புரியும். ஏன்னா வெறும் மாவுல என்ன ரத்தம் இருக்கு, அங்க பலியை கொண்டு வா அப்படின்றது ஆண்டவருடைய இருதயம் கிடையாது. நீ எப்படியாவது வா என்னோட சமூகத்துக்கு அப்படின்றதுக்காக தான் அந்த பலியை பத்தி எல்லாம் பேசியிருப்பாரு. அதை பத்தி ஆண்டவருக்கு சித்தமானால் நீ இன்னொரு நாள் நான் அதை பத்தி முழுசாவே சொல்றேன். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சாதான் அவர் ஹார்ட்ல அவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நீங்க அந்த ஹார்ட் எக்ஸ்பான்ஷனுக்குள்ள நீங்க போனாதான் நீங்க ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவர் பேசுகிற காரியங்களும் உங்களுக்கு புரியும். ஏன்னா அவர் ஒரே ஒரு காரியத்தை தான் எல்லாரோட ஹார்ட்லயும் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க எந்த அளவுக்கு நீங்க அவருடைய அன்பை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவருடைய அன்பு உங்களை மாற்றி, அதே சூழ்நிலையில அவரு மாறாதவர், அவருடைய அன்பு மாறாதது. ஆனா நீங்க எந்த சூழ்நிலையில இருந்து அவருடைய அன்பை நீங்க பெற்றுக்கொண்டாலும் உங்க சூழ்நிலை, நீங்க உங்க நிலைமை அதே இடத்துல இருக்க மாட்டீங்க. கண்டிப்பா இப்ப 30 பலன் தர மாதிரி இருக்கீங்களா, 60 பலன் தர மாதிரிங்களா, கண்டிப்பா 100% பலன் தர்ற வரைக்கும் அவருடைய அன்பை அங்க காட்டிக்கிட்டே தான் இருப்பாரு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு என்ன, நீ என்னதான் பண்ணாலும் சரி, நான் என்னுடைய அன்பை நான் காட்டிக்கிட்டே தான் இருப்பேன். காட்டி உன்னை ஒரு புத்திரனா, உன்னை மெச்சூர்ட் சன்னா வெளியே கொண்டு வர்ற வரைக்கும் அவர் நம்ம ஹார்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. இது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை இப்படி இருக்கிற மாதிரியே இருக்காது. வேற டைமென்ஷன்ல அது உங்க வாழ்க்கை வெளிப்படுன்றதுல எந்த சந்தேகமே இல்லை. நீங்க இதை அறிந்து கொண்டீங்கன்னா, இந்த மெச்சூர்ட் சன்னா நீங்க மாறிட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் நீங்க நடக்கிற வழியும் சரி, நீங்க யோசிக்கிறது எல்லாமே வேற மாதிரி இருக்கும். எந்த சூழ்நிலை, எந்த அதிர்ச்சியான சம்பவங்களோ எதுவுமே உங்களை பாதிப்புக்குள்ளே வராது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து நடத்துறாரு. அவருடைய அன்பு என்ன, அவர் அதாவது பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் யெகோவாவுக்கு பல நாமங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நாமத்தில எல்லாம் அவர் வேற வேற விதமா அவர் வெளிப்படுற மாதிரி தெரியும். அதனாலதான் பவுல் எழுதியிருப்பாரு, பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். நீங்க அந்த பேசேஜ் எல்லாம் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சில நேரங்கள்ல அவர் ஆண்டவர், கர்த்தர், அவர் ரட்சகர், அவர் ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு ஜட்ஜு மாதிரி அப்படியெல்லாம் தெரியும். ஆனா அவ்வளத்தையும் ஒரே சிலுவையில நம்மளுக்கு கிடைச்ச நற்செய்தி என்ன தெரியுமா, அது எல்லாத்தையும் மாற்றி அப்பா பிதாவின்னு கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துட்டாரு. இப்ப நம்மளுக்கு அவர் அப்பாவா இருக்கிறாரு. அப்பாவினுடைய, அதாவது அந்த கெட்ட குமாரன்ல இருக்கிற ஒரு நல்ல தகப்பனை அவர் நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்மளை எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா தீங்குக்கும் அவர் விலக்கி பாதுகாத்து, அதாவது நம்ம புதிய ஏற்பாட்டுல ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், கொள்ளாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, நம்ம இந்த உலகத்துல ஒரு நல்ல அப்பா அம்மா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ, அவங்களையே ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாருன்னா, கொள்ளாதவர்களாகி நீங்கள்னா அவர் எவ்வளவு நல்ல அப்பாவா இருப்பாருன்னு நினைச்சு பாருங்க. அந்த நல்ல அப்பாவா நீங்க அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறுறத உங்களாலே தடுக்க முடியாது. அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து தருவாராக. தொடர்ந்து என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நான் பல காரியங்களை உங்களோட நான் ஷேர் பண்ண வாஞ்சியோடு இருக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் ஷேர் பண்ண நீங்கள் தந்த ஒரு நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் பேரை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் என்ன ஆண்டவரே என்ன தேவையோடு ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் இதயத்திலே நீங்கள் ஆண்டவரை ஒர்க் பண்ணி கொண்டு இருப்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரை உண்மை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க இசப்பா. அவர்கள் ஆண்டவரை நீங்கள் நடத்துகிற பாதையை அறிந்து கொள்ள அவர்களுக்கு தெளிந்த புத்தி ஞானத்தையும் கொடுத்து ஆண்டவரே நீர் அவர்களுக்கு தகப்பனாய் இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவும், அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உங்களுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே நீங்கள் பொறுப்படுத்த நடத்துங்க. எல்லா துதியும் கனம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.